டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள், வாசகர்கள், விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கும் உளவளம் உளநலம் பேணக்கூடியாகவும் நல்ல சிந்தனைகளை பகிரும் இந்த பொழுதிலே கேட்டு பெறுவது உதவி அல்ல. கேட்டு பெறுவது உதவி அல்ல. அதாவது எவ்வாறு இருக்கும்? கடனாக இருக்கும். கேளாமல் நிபந்தனை ஏதுமின்றி கிடைப்பது உதவி. உதவியின் தன்மை தான் இந்த தலைப்பு. உதவுங்கள், எல்லோருக்கும் உதவ வேண்டும். ஆனால் உதவியின் தன்மையை புரிந்து கொள்வோம். கேட்டு பெறுவது உதவி அல்ல, கடன். கேளாமல் பெறுவது, அது எந்தவித நிபந்தனையும், அந்த கடன் வண்டைக்கு நிபந்தனை போடணும், இத்தனை நாளைக்கு ஒப்படைக்கணும். ஆனால் கேளாமல் பெறுகிற உதவிக்கு நிபந்தனை இருக்காது. அதுதான் நிபந்தனையற்ற வகையில் நாங்களே கேட்காம எங்களோட நிலையை அறிந்து உதவுவது உதவி. இந்த வகையில உதவி செய்யுங்கள். உதவி செய்த பின் உதவி பெற்றவருக்கு முகத்தை காட்டாமல் விலகி விடுங்கள். நான் உதவி செய்துட்டேன்டா பிறகு அவற்றை பக்கம் திரும்பக்கூடாது. அந்த உதவி கடவுளங்களை தருவாருன்னு அப்படியே மீள கேட்கவும் கூடாது. அதுதான் நல்ல உதவி. அதே போல உதவி பெற்றவர் விரும்பினால் நன்றி கூற தங்களை சந்திக்கலாம். இப்போ எங்களில் உதவி விட்ட நீங்கள் செய்த உதவியாலும் நான் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு வெயில வெள்ள திருகிய பாஸ் பண்ணிட்டேன் என்று சொல்லி அவர்கள் நன்றி கூற வந்தால் நீங்கள் கைவிலுக்கு வரவேற்று நீங்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைக்கலாம். ஆனால் ஒருவரது நீங்கள் உதவி செய்வதனால் ஒருவர் முன்னேறினால் உங்களை சமூகம் போற்றும். நீங்கள் உதவி செய்வதனால் ஒருவர் முன்னேறினால் உங்களை சமூகம் போற்றும், ஊருலகம் போற்றும். நீங்கள் உதவி செய்து ஒருவர் உங்களில் தங்கியிருக்கலாம், அல்லது அவர் சுய முன்னேற்ற வழிகளை கைவிட்டுட்டு யாரும் தருவாங்கள் என்று பிறரில் தங்கி இருக்கக்கூடிய வாழ முற்படுவாக இருந்தால் அவற்றை எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும். அந்த உதவியை சமூகம் ஏற்காது. நாம் உதவுவது ஒரு ஆள் தன் சுயமுயற்சியில தான் தனித்து வாழக்கூடிய, பிறரில் தங்கியிருக்கான் வாழக்கூடிய வகையில் நாங்கள் செய்கிற ஃபீட்பேக், பின்னூட்டம் நல்ல உதவியாக இருக்க வேண்டும். அந்த உதவியை சிந்திங்க. உதவி செய்வதாக கூறிக்கொண்டு மேட்டரை நோகடிப்பது அல்ல உதவி பெறுவதாக கூறிக்கொண்டு பல பாதிப்படையக்கூடும். அதுகளை தவிர்க்க பார்க்க வேண்டும். ஆகவே ஒரு அவசர விபத்து நடக்கலாம், அல்ல ஒரு தலை சுற்றி விழுந்துடலாம். சிலர் காலம் சாப்பிடாம பிழையினத்தில் விழுவினும். சிலர் தண்ணி விடாய்க்கும், தண்ணி இல்லாத இடத்துல இப்போ எங்கேயா தண்ணி எடுக்கலாமா. சிலர் பசி சாப்பிடாம இருப்பார்கள், பசிக்க கத்தி கொண்டு இருப்பார்கள், பசிக்கிற ஐயா சாப்பாடு. இவ்வாறான நேரத்தில் நீங்கள் அவர் தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட இடத்தில் தேவைப்பட்ட உதவியை வழங்கினால் உங்களை உயர்ந்தவராக கடவுள் போல நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றிட்டீங்க என்று சொல்லி போற்றக்கூடியாக இருக்கும். ஆனால் அவ்வாறான உதவி செய்வது அவசர முதல் உதவி என்று சொல்லுவோம். அவசர உதவி, ஃபர்ஸ்ட் எய்ட், ரத்தம் கொடுக்குறது அல்ல ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விடுறது, அது முதல் உதவி. அது எல்லாரும் செய்யணும். அது என்ன, அது ஆட்டோமேட்டிக்கலாக எங்களோட உள்ளம் அதை தூண்டும். ரெண்டாவது உதவி என்ன இருக்குல்ல, அதாவது ஒருவர் முன்னேற துடிக்கிற போது நான் இவ்வளவு செய்கிறேன், நீ முன்னேறி போ. அந்த உதவி தான் பிரதானமான உதவி. இந்த மூன்றாவது உதவி என்று சொன்னேனே, நாங்கள் உதவுவால் மற்றவர் பிறல தங்கி இருக்கக்கூடிய மாதிரி வாழ முற்பட்டாருன்ற நடக்கும். நாங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி உதவியாக இருக்கும். அந்த உதவியை செய்யக்கூடாது. முதல் உதவி ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்கிற முதல் உதவி எல்லாரும் செய்வார்கள். ஆனால் ரெண்டாம் உதவி என்பது ஒருவர் முன்னேற துடிக்கிறார், முன்னேற தவழுறார், அல்ல முன்னேற பாய முயற்சிக்கிறார், அதுக்கு உதவுவது முக்கியமான உதவி. அதுக்கு நீங்கள் உதவி செய்யப்பட்டு விலகி கொள்ளுங்கள். இந்த மூன்றாவது உதவி என்பது முன்னேற்றத்தை அதான் நீங்கள் உதவுறீங்க. ஆனால் அவர் சுயமுயற்சியை கைவிடுற மாதிரி இருந்தால் அல்ல பிறரில் தங்கியிருக்க முன்னேறினா அவர் முன்னேற வாய்ப்பு இல்லை. இவ்வாறு நீங்கள் உதவி செய்வதை உணர்ந்து உதவி செய்வீர்களாக இருந்தால் உங்களை ஊருலகம் போற்றும், மதிக்கும் நல்ல மனிதராக நீங்கள் ஊருக்குள்ள லாக முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.